இப்போ நம்ம வந்து போன இதில் இயர்ஸை வந்து ஜாயின் பண்ணதை பார்த்தோம். அடுத்த பார்ட் எப்படி எடுத்து ஜாயின் பண்ணுறோம்னு பார்த்தோம். இது வந்து ஃபேஸோட பார்ட்டுங்க. ஃபேஸோட பார்ட்டில் வந்து நம்ம எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துலேருந்து இருக்குன்னு ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எப்பயுமே நோஸ் பார்ட்டை விட்டுருங்க. நோஸ் பார்ட்டை விட்டு ஜாயின் பண்ணணும். அதே போல் வந்து ஹெட்டுக்கு வந்து 2 பார்ட்டையும் ஒரே இடத்துல வச்சுட்டு கரெக்டாக அந்த இயர்ஸ் ஜாயின் பண்ணுற இடத்துல அந்த ஹெட்டில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அவங்க ஸ்லிட்டை கொடுத்து வச்சுருப்பேன் நான் மார்க்கிங்ஸில் அதே மாதிரி பண்ணிக்கணும். ஏன் அந்த மாதிரி பண்ணால் அப்போ தான் 2 பக்கமும் ஒரே இடத்துல இயர்ஸ் வர மாதிரி இருக்குங்க. ஜாயின் பண்ணிவிட்டு கட் பண்ணதோட இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த பார்ட்டில் எடுத்துகிட்டு இந்த ஆர்எஸ்ன்னு இருக்கு இல்லையா கட்டிங்கில் அந்த பார்ட், அந்த ஆர்எஸ்ஸை மட்டும் ஜாயின் பண்ணணும். யூஸ்வலாக எப்பயும் ஜாயின் பண்ணுற மாதிரி தாங்க. ஃபர்ரை உள்ளே தள்ளிட்டு நல்லா ஃபர்ரை உள்ளே தள்ளிட்டு உடனே ஜாயின் பண்ண வேண்டியது தான். திருப்பி சொல்கிறேன், இந்த ஹெட் பார்ட் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 2 பார்ட்டையும் ஒரே மாதிரி இருக்கான்னு வச்சு பார்த்துட்டு ஒரே மாதிரி இருக்கும் போது அந்த ஹெட்டை இயருக்கு ஜாயின் பண்ண வேண்டிய இடத்துல இருக்க ஸ்லிட்டை கொடுத்துப்பேன் இல்லையா மார்க்கிங்கில், அதை கட் பண்ணிவிட்டு லைட்டாக கட் பண்ணுங்க, ரொம்ப பெருசாக கட் பண்ணாதீங்க. அப்புறம் R2S, அதாவது வந்து நம்மளோட தாடை சொல்லுவோம் இல்லையா, கீழே இருக்க தாடை பார்ட், அந்த பார்ட் தான் இந்த R2S. அந்த இடத்த நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணும்போது ஃபர்ரை உள்ளே தள்ளிட்டு பொறுமையாக ஜாயின் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஜாயின் பண்ணி முடிக்க போகிறேன். இது முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அடுத்தது வந்து நம்ம வந்து மீதி இருக்கிற அந்த ஹெட் பார்ட்டில் ஜாயின் பண்ண வேண்டியது தான். கீழே ஹெட் ஓப்பனில் வைக்கணுங்க. அப்போ தான் நம்ம வந்து டாக திருப்பி தள்ளிட்டு நம்மளால் வந்து ஸ்டஃப் பண்ண முடியும். ஸோ கீழே இருக்க பார்ட்டை ஜாயின் பண்ணக்கூடாது. அதாவது S to P இருக்கு இல்லையா, அந்த பார்ட்டை ஜாயின் பண்ணக்கூடாது. இப்போ வந்து நம்ம இந்த பார்ட்டில், அதாவது இந்த மூக்குக்கு மேலே இருக்க பார்ட் இருக்கு இல்லையா, அந்த பார்ட்டை எடுத்து ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணும்போது அப்படியே ஜாயின் பண்ணக்கூடாது, 3 டைமென்ஷனில் வேணுன்றதுனால இந்த பார்ட்டில் கெசட்டில் இருக்கு இல்லையா பார்ட், அந்த பார்ட் எடுத்து ஜாயின் பண்ணோம். அதோட இசட், இதோட இசட்டும் அந்த கெசட்டோட இசட் பார்ட் இருக்கு இல்லையா, அதையும் ஜாயின் பண்ணிட்டு வரணும். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து அந்த கட் பண்ணுறதை வச்சுருப்பேன். ஏன்னா வந்து நம்ம இதெல்லாம் தச்சு முடிச்சுட்டு கட் பண்ணோம்னா எங்கேயாவது தையல் விட்டுருச்சுன்னா பிரிஞ்சுட்டு வந்துட போதுன்றதுனால முதல்ல அந்த இயர்க்கான ஓப்பனிங்கை கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த இசட்லேருந்து அப்படியே தச்சிட்டு வந்து கீழே வரைக்கும் முடிக்கணும். கீழே இருக்கிற P பாயிண்ட் வரைக்கும் முடிக்கணுங்க. ஓகேங்களா? கெசட்டில் இருக்க இசட் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபேஸோட இசட்டில் ஜாயின் பண்ணி P பாயிண்ட் பண்ணிக்கணும். அதே போல் அடுத்த ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா கெசட்டில் இருக்க இசட் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபேஸோட இசட், இன்னொரு பார்ட் இருக்கு இல்லையா ஃபேஸு, அந்த ஃபேஸோட சைட் ஃபேஸோட இசட்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு P பாயிண்ட் வரைக்கும் முடிக்கணுங்க. அதனால தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து 2 இருக்கும். அதாவது வந்து இசட்னா 2 பக்கம் இருக்குன்றதுனால 2 பக்கம் ஃபேஸ்லேயுமே வந்து இசட் இருக்கும், 2 பக்கம் ஃபேஸ்லேயுமே P இருக்கும். அதனால தான் மார்க்கிங்ஸ் கரெக்டாக மார்க். இப்போ பாருங்கள், இப்போ இப்படி தான் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நெத்தி வந்து ஷார்ப்பாக வந்து முடியணுன்றாங்க. கெசட்டோட ஷார்ப் எண்டு தான் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும், பேக்கில் இருக்கும். சாரி, முன்னாடி நெத்தி நல்லா தெரியணுன்றதுக்காக கெசட்டோட ஷார்ப் எண்டு தான் பேக்கில் இருக்கும், ப்ராட் எண்டு வந்து ஃப்ரண்ட் சைடில் இருக்கும். இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறமா அடுத்தது வந்து பார்க்கலாம். யூஸ்வலாக எப்பயும் போடுற மாதிரி டேக் போட்டு வச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து 3 பார்ட்டுமே ஜாயின் பண்ண அந்த P பாயிண்டில் இந்த P, அதாவது சைட் ஃபேஸ் ஃபெண்டஸோட Pயும் அந்த கெசட்டோட Pயும் எல்லாத்தையும் வச்சு ஒன்றா ஜாயின் பண்ணி வச்சுருக்கேங்க. அவ்வளோதான். இப்போ எப்படியும் நீங்கள் லைட்டாக தைச்சிட்டே வர வேண்டியதான். தைக்கும் போது வந்து நம்மளுக்கு அந்த இயரோட ஓப்பனிங் மட்டும் விட்டுட்டு மற்ற இடத்துல தைச்சிக்கலாம். இப்போ இந்த இயரோட ஓப்பனிங் விட்டுட்டு இப்படி வச்சு தைக்கணும். சுதட்ட வாங்க இயரை ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கேயும் இதையும் அதே போல் தாங்க. ஓகேங்களா? எப்பயும் போல் ஃபர்ரை உள்ளே தள்ளி நான் தைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். தைச்சி வச்சுட்டேன். இந்த இயரோட ஓப்பனிங் இங்கே விட்டுருக்கேன், இந்த இயருக்கும் இந்த ஓப்பனிங் விட்டுருக்கேன். ஃபுல்லாக கெசட்லேருந்து இந்த ஃப்ரண்ட் ஹெட் வரைக்கும், ஹெட்டோட ஃப்ரண்ட்டில் வந்து ப்ராடாக இருக்கும், பின்பக்கம் வந்து ஷார்ப் வச்சுருக்கோம் கெசட்டில். அவ்வளோதான். அடுத்தது வந்து நம்ம நீங்கள் கம்ப்ளீட் பண்ண நினச்சிங்கன்னா ஸ்னவுட் பார்ட் எடுத்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான். ஸ்னவுட் பார்ட் எடுத்துகிட்டு அதில் வந்து R to R மார்க் பண்ணியிருப்போம் கட்டிங்ஸில். அந்த R to R தான் மார்க் பண்ணணும். யூஸ்வலாக எப்பயும் போல் வந்து இந்த முன்னாடி கொஞ்சோண்டு இடத்த விட்டுருக்கேன், ஏன்னா வந்து நோஸ் உள்ளே தள்ளி தைக்கிறதுக்காக. அதனால் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சமாக ஒரே ஒரு தையல் போடுற அளவுக்கு மட்டும் இடத்த விட்டுட்டிங்கன்னா நீங்கள் திருப்பி கட் பண்ணிவிட்டு நோஸை உள்ளே தள்ள தேவையில்லை. ஸோ அந்த R to R
ஸ்னவுட்டில் ஜாயின் பண்ணுங்க. இதோ பாருங்கள், இந்த நான் கை பிடிச்சிக்கல அந்த 2 பக்கத்தில் தான் அதையும் இதையும் தான் ஜாயின் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஜாயின் பண்ணிட்டீங்க. அதை பாருங்கள், ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். இந்த பின் பக்கமாக தள்ளிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து என்னென்னா, இந்த ஜாயின் பண்ண எட்ஜ் இருக்க பாருங்கள், நோஸ் வந்து மேலே வரணும். ஓகேங்களா? கீழே இருக்க பார்ட்டு இதில் இப்படி தான் வச்சு ஜாயின் பண்ணணும். இதுதான் வந்து ஆர். இந்த 2 பாயிண்ட் ஜாயின் ஆகிற இடம் தான் ஆறு. கீழும் ஃபேஸ்லேயும் 6 பாயிண்ட் இருக்கும். ஓகேங்களா? அந்த பாயிண்ட் தான் வந்து ஆல்ஃபபெட் ஆர். ஸோ அந்த ஆர் பாயிண்ட்டையும் இந்த ஆர் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிட்டு வரணும். ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி தைக்கணுங்க. ஓகேங்களா? நம்ம ஃபேஸில் அந்த ஓட்டை இருக்கு இல்லையா, அந்த மூக்குக்கான ஓட்டை அதை வச்சு தைக்கணும். தைக்கும் போது என்ன பண்ணணும்னா, நீங்கள் திருப்பி அதே போல் வந்து டேக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆர் பாயிண்ட்டையும் டேக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இது இந்த மூக்கை மடித்து பார்த்தீங்கன்னா அதோட சென்டர் பாயிண்ட் தெரியும் ஆப்போசிட் சைடில். அதையும் இந்த வந்து ஹெட்டோட சென்டர் பார்ட், கசட்டில் இருக்க சென்டர் பாயிண்ட்டையும் ஒன்றா வைக்கிற மாதிரி பார்க்கணும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா மடித்து காமிச்சிருக்கேன். மடித்து பார்த்து சென்டர் பாயிண்ட் மடித்து பார்க்கதோ பாருங்கள், மடித்து காமிச்சா இதோட சென்டர் பாயிண்ட்டையும் கசட்டோட சென்டர் பாயிண்ட், ஏன்னா கசட்டில் மடித்து பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் தெரியும். இது 2த்தையுமே வந்து ஜாயின் பண்ணி டேக் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் கரெக்டாக ஷேப் வரும். ஓகேங்களா? இதையுமே டேக் பண்ணிவிட்டு நம்ம யூஸ்வலாக தைக்கிற மாதிரி எல்லா இடத்தையும் தைக்க வேண்டியது. அப்படியே பிடிச்சி ஃபுல்லாக மூக்கையும் ஹெட்டோட அந்த ஓட்டை, மூக்குக்கான ஓட்டை இருக்கு இல்லையா, துவாரத்தையும் அந்த ஸ்னவுட் பாஸ் அதையுமே வந்து தைக்க வேண்டியது. அந்த பாருங்கள், இப்படியே வச்சு தைச்சிட்டு வர வேண்டியது தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அதை தைச்சி முடிச்சிட்டேன். தைச்சி முடித்தோடனே இப்படி தான் இருக்கும் ஸ்னவுட் பார்ட்டு. கரெக்டான ஷேப்பில் வந்துருச்சுங்க. இப்போ திருப்பி பார்த்திங்கன்னா இது பாருங்கள், மூக்கு வைக்கிறதுக்கும் ஷேப் வந்துச்சு. மூக்கு வைக்க போகிறோம். மூக்கு நம்ம ஏற்கனவே ஓட்டு இருக்கிறதுனால தள்ளுறோம். இதுக்கு நாய் மூக்கு தனியாக இருக்குங்க. மற்ற மாதிரி மூக்கு மாதிரி இருக்குது. மற்ற மூக்கெல்லாம் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இது டாகுக்கு மட்டும் வேறு மாதிரி ஷேப்பில் இருக்கும். இதை தைச்சிட்டு அது மேலே வந்து புஷ் இருக்கும், அதை போட்டு டைட் பண்ணிவிடுங்க. இதை டைட் பண்ணாமல் விட்டிங்கன்னா எப்போ வந்தாலும் எடுத்துடும். நீங்கள் வந்து க்ளூவோ இதை போட்டு ஒட்ட முடியாதுங்க. புஷ் வச்சு தான் பிடிச்சி தள்ளணும். அப்போ தான் டைட்டாக நிற்கும். இப்போ அதே போல் வந்து இப்போ நாயோட அந்த பார்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டஃபிங் பண்ணி வச்சு தைக்கணுங்க. இல்லைன்னா ஸ்டஃபிங் வந்து மூவ் ஆகிடும். டாலில் மூவ் ஆகிடுச்சுன்னா இந்த பார்ட் வந்து நல்லா தெரியாது. அதனால் எப்பயும் போல் வந்து என்ன பண்ணணும்னா, உள்ளே வந்து காட்டன், பாலிஸ்டர் காட்டன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு மேலே ஒரு வேஸ்ட்டு கிளாத்தை வச்சு அந்த இடத்த தச்சிடணும். ஏன்னா நான் இப்போ தைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். உள்ளே வந்து அந்த மெட்டீரியல் வச்சுட்டு மேலே வந்து அதை ஸ்டஃப் பண்ணி தைச்சிட்டு, இப்போ அடுத்தது வந்து நான் இயர்ஸ் செட் பண்ண போகிறேன். இயர்ஸ் வந்து இந்த மாதிரி மடிச்சிக்கிட்டு உள் பக்கத்துலேருந்து தான் வந்து தள்ளி விடணும் இயர்ஸை. ஓகேவா? உள் பக்கமாக தள்ளி விடணும். வெளிப்பக்கத்துலேருந்து உள் பக்கமாக தள்ளி விட்டிங்கன்னா இந்த மாதிரி இயர்ஸ் உள்ளே போகும். அப்போ தான் வந்து பின் பக்கம் வச்சு தைக்க முடியும். இது பார்த்திங்கன்னா இப்படி உள்ளே போயிருக்கா. அதே போல் ஆப்போசிட் டைரெக்ஷன்லையுமே வந்து இயர்ஸ் உள்ளே போகும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ரோட டைரெக்ஷன் பார்த்திங்கன்னா அதிலே கொடுத்துருந்தாங்கல்ல, அதே மாதிரி அப் சைடில் இருக்கு பாருங்க. ஓகேங்களா? இப்போ இதை இப்படி உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் வந்து உங்களுக்கு இருக்கிற துவாரத்தில் வந்து கம்மியாக தான் கட் பண்ணியிருப்போம் இயர்ஸ்க்கு. அந்த இயர்ஸ்குள்ள தான் இப்படி நீங்கள் அப்படியே நம்ம வந்து சுருக்கி தைப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் சுருக்கி தைக்க வேண்டியது. உங்களுக்கு அப்படி வரலன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க, சுருக்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே வச்சு தைங்க. ஏன்னா அப்போ தான் காது மடிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்குங்க, இல்லைன்னா காது பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனால் இந்த மாதிரி ஒரு நான் இப்போ சுருக்கி வச்சுருக்கேன். சுருக்கி வச்சு ஒரு தையல் தைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த காதுக்கான துவாரம், சின்ன துவாரம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, மேல் பக்கமாக, பொம்மையோட மேல் பக்கமாக இருந்து உள் பக்கமாக வெட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளே போயிடும். காதோட கீழ்ப்பாகம் இருக்கு இல்லையா, அது உள்ளே போயிடும். உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் பின்பக்கமாக திருப்பி வச்சு தைக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ நான் சுருக்கி வச்சு தைச்சிட்டுனா உள்ளே தள்ளி விட்டேன். இந்த துவாரத்து வழியாக உள்ளே தள்ளி விட்டாச்சு. உள்ளே போன காதை இப்போ நம்ம வச்சு தைக்கலாம். இப்படி வச்சு தைச்சாதாங்க நிற்கும். ஓகேங்களா? இல்லைன்னா காது தனியாக வந்துடும். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செய்யுங்க. நான் அவசரமே இல்லை. பாருங்க, உள்ளே தள்ளி வச்சுட்டு இப்போ வெளியில் எடுத்துட்டு
அதை வச்சு தைக்க வேண்டியது தான். அதாவது வந்து எல்லாத்தையும் டேக் பண்ணி தைக்க மாதிரி நல்லா 1க்கு 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்குங்க. ஏன்னா காதுங்க கையை பிடிச்சி இழுத்தாங்கனாலும் வந்துடக்கூடாது. அதனால் ரொம்ப தெளிவாக பாருங்க, நல்லா தெளிவாக காமிக்கும் போது தெரியும். காதையும் அந்த 2 பக்கம் வெட்டின பக்கம் இருக்கும் இல்லையா, ஓட்டை 2 பக்கத்தில், அதை 2 பக்கத்தையும் வச்சு நல்லா வந்ததுக்கப்புறமா தைக்க வேண்டியதுதான். இப்படி உள்ள விட்டு இதுதான் ஒவ்வொன்றுத்துக்கும் தைக்கணும். நல்லா அழுத்தி பிடிச்சி தைக்கணுங்க. ஏன்னா வந்து கேப் விட்டிங்கன்னா வச்சுக்கிங்களேன் விரிஞ்சு போயிடும், இந்த ஓட்டை விரிஞ்சு போயிடும் தெரியும். அதனால் நல்லா பிடிச்சி இழுத்து தைக்கணும். அதனால தான் 1க்கு 2 தடவை. இல்லை நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா ஒரு 3 தடவை கூட தைச்சிக்கோங்க. ஒரு சின்ன பாட்டு 3 தடவை தைக்கிறதுனால ஒன்றும் ஆகிட போகிறது இல்லைங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை இப்போ பாருங்கள், எல்லா இடத்துலையும் இருக்கணும். எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கனாலுமே, ஒழுங்காக தைக்காம விட்டிங்கனாலுமே காது தனியாக தெரியும், உடம்பு தனியாக தெரியும். அது மாதிரி தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் 1க்கு 2 3 தையல் எந்த இடத்துல மிஸ் பண்ணாமல் பார்த்து பத்திரமா போட்டு பிடிக்கணும். காது ஓட்டை நீங்கள் பெருசாக போட்டிங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அந்த 2 பக்கத்தை மட்டும் வச்சு தைக்கலாம். ஓகேங்களா, காதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். சின்னதாக போட்டாலுமே ஓட்டை பெருசாக பண்ணிக்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப பெரிய ஓட்டை போட்டுற போகிறீங்க. காது கட் பண்ணும்போது அந்த கட்டிங்ஸில் எவ்வளோ சைஸ் கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ சைஸ் கட் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் காதும் அழகாக வர ஆரம்பிக்கும். பார்த்திங்கன்னா 2 தடவை தைச்சிட்டேன். ஒரு 4-5 தடவை வந்து நாட் போட்டுக்குங்க. ஏன்னா திருப்பி இழுத்தாங்கன்னா யாரும் வரக்கூடாது. முக்கால்வாசி டாலுக்கு வந்து காதை பிடிச்சி வைக்கிறது, மூக்கை பிடிச்சி வைக்கிறது, இந்த மாதிரி தான் வேலை பண்ணுவாங்க. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், காது அழகாக செட் ஆகிடுச்சு. உள்ளே மடித்து நம்ம அழகாக மடி வந்து சுருக்கு வச்சு தைச்சதுனால அழகாக அப்படியே காது தனியாக இல்லாத மாதிரி ஜாயின் ஆகிட மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா சப்போஸ் மூக்கு வந்து பெருசாக இருக்குன்னு வச்சிங்கன்னா மூக்கை கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஆனால் இந்த டாய்க்கு வந்து இந்த மூக்கு இப்படி தான் இருக்கணும் டாகுக்கு. இப்போ கண் வைக்கணும். கண் எப்பயுமே எப்படி வைப்போம்னா அந்த கெசட்டில் வந்து இருக்க பாயிண்டில் தான் கண் வைப்பாங்க. ஓகேங்களா, அதே போல் தான் இதுக்குமே வந்து கெசட்டு ஹெட்டும் ஜாயின் ஆகிற இடத்துல கொஞ்சோண்டு இடத்துக்கு முன்னாடி இடத்துல கண் வச்சுருப்போம். ஓகேங்களா, கெசட்டு இதுவும் ஜாயின் ஆகிற இடத்துல முன்னாடி இடத்துல இது எப்பயுமே வந்து ஊசியால் தான் ஒரு பாயிண்ட்டை தான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த நூலை மட்டும் எடுத்துகிட்டு அந்த நூலை கத்திரிக்கோளாலேயோ இல்லை ஊசிலேயோ கூட கட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ தட் நீங்கள் ரொம்ப பெரிய ஓட்டை போட்டுட்டிங்கன்னா ஐஸ் வந்து இப்படி முன்னாடி பக்கம் ஐஸை பிடிச்சி எடுத்திங்கன்னா ஓட்டை தெரிய ஆரம்பிக்கும். அதனால் எவ்வளோ கூடுமான அளவுக்கு எவ்வளோ குட்டி ஊசி போட முடியுமோ அந்தளவுக்கு நேக்காக ஒரு ஊசியில் ஒரு நூலை மட்டும் எடுத்து அந்த நூலை மட்டும் கட் பண்ணிவிட்டு இப்போ உள்ள தள்ளின்னு நான் தள்ளி விட்டு இது மாதிரி புஷ் போட்ட வேண்டியதான். 2 ஐஸுமே இந்த மாதிரி வைக்க வேண்டியதான். கெசட்டில் தான் அங்கே வைக்கணும், தூளை வைக்கக்கூடாது. சைடில் வச்சிங்கன்னா ரொம்ப வந்து சைடாக போயிடும். அதனால் இந்த இடத்துல கெசட்டில் வைக்கலாம். கெசட்டும் இந்த சைடு ஐஸும் ஜாயின் ஆகிற இடத்துல லாஸ்ட் பாயிண்டில் இந்த மாதிரி இப்போ எடுத்து 2 ஐஸும் ஒரே இடத்துல தான் இருக்கணும் அங்கே. ஓகேவா, மேலே கீழே இருக்கக்கூடாது. அதை பார்த்து மார்க் பண்ணி பொறுமையாக கட் பண்ணி எடுத்து தைக்கலாம். சரி, பொறுமையாக மார்க் பண்ணி எடுத்து இந்த ஓட்டையை கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஐஸை ஃபிட் பண்ணிவிட்டு புஷ் போடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே இருக்கோ அதே இடத்துக்கு அதே சைடில் தான் வைக்க போகிறேன். அதே அளவில் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இந்த பக்கத்துலேருந்து ஐஸ் அமைக்க விட்டிங்கன்னா ஐஸோட ஓட்டையில் இந்த ஐஸ் வச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஐஸ் வச்சதுக்கப்புறம் மேலே வந்து ஃபர்ரை தள்ளி விட வேண்டியது. பின்னாடி புஷ்ஷை போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கணும். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். கரெக்டாக இருந்ததுக்கப்புறமா புஷ்ஷை போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கணும். அதே போல் ஃபர் உள்ளதாங்க. ஃபர் வந்து உள் பக்கமாக இருக்கக்கூடாது ஐஸில். அதாவது ஜாயின் பண்ணும்போது நிறைய ஃபர்ரையும் சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அழகாக ஐஸ் ஜாயின் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து பார்க்க போகிறது சைட் பாடியை ஜாயின் பண்ணுறது தான். சைட் பாடியும் ஸ்டொமக்கையும் தான் ஜாயின் பண்ணணும். அப்போ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து S to D இந்த பாயிண்ட்டை தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேங்களா, S to D ஜாயின் பண்ண போகிறோம். லெக்கோடது ஓப்பனிங்காகவே இருக்கணும். அப்புறம் D to C. ஓகேங்களா, ஸோ S to D ஒரு பார்ட்டில் S to D, அப்புறம் வந்து D to C ஜாயின் பண்ணுவோம். லெக்கு ஒரு ஓப்பனிங் விட்டுட்டு ஜாயின் பண்ண வேண்டியதுதான்.
இப்போ நான் எடுத்திருக்க பார்ட் பார்த்தீங்கன்னா இதோ பாருங்கள், ஒன்று வந்து ஸ்டொமக்கோட பார்ட்டு, இன்னொன்று வந்து சைடோட பாடி. ஸ்டொமக்கோட பார்ட்டில் தான் எஸ் டு சி இருக்கும், அதே சைட் பாடியில் எஸ் டு சி இருக்கும். ஓகேங்களா, அது ரெண்டுத்தையும் வச்சு தான் ஜாயின் பண்ணணும். அப்புறம் எஸ் டு டி வந்து ஸ்பேஸ் விட்டுடணும். நம்மளுக்கு வந்து அந்த தூக்கு இருக்கும் இல்லையா ஜாயின் பண்ணுறதுக்கு, அதனால் அந்த இடத்த வந்து ஜாயின் லேக்கு சி டு டி இருக்காங்க, அதை வந்து விட்டுடணும். நீங்கள் தைக்க வரும்போதே உங்களுக்கு தெரியுங்க. ஓகே, இதை பாருங்க, இந்த பார்ட்டில் வந்து ஜாயின் பண்ணணும் லைக், அதனால் அந்த பார்ட்டை விட்டுடணும். ஓகே, அதுக்காக தான் டேக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் எடுத்து ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள், டேக் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்போ அதுக்கு அடுத்தது இந்த பாயிண்டில் இருந்து எடுத்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற பாயிண்ட் வரைக்கும் பண்ணணும். இந்த பக்கம் லெக் இருக்கு இல்லையா, 2 லெக் இருக்கும் இல்லையா, அந்த லெக்கை விட்டுட்டு ஜாயின் பண்ணி ஹெட்டுக்கான பார்ட் இது. ஸோ இங்கே ஜாயின் பண்ணும். உங்களோட மார்க்கிங்ஸில் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா இதோ பாருங்கள், 2 லெக் இருக்கா. இப்போ அதுக்கப்புறம் என்ன பாயிண்ட் இருக்குது, டியும் ஏவும் இருக்குது, அதை தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து இந்த பாயிண்ட் ஏ பாயிண்ட் இருக்குது இல்லையா, ஏ பாயிண்ட் கூட வச்சு ஜாயின் பண்ணோம். அதாவது வந்து இதுவில் இருக்க சைட் பாடியில் இருக்க ஏ பாயிண்ட்டும் ஸ்டொமக்கில் இருக்க ஏ பாயிண்ட்டையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். அப்படி தான் ஜாயின் பண்ணிட்டு வரோம். ஸோ சைட் பாடி நான் காமிக்கிறேன். சைட் பாடியில் வந்து ஒரு பாயிண்ட் இருக்குது, ஏ பாயிண்ட்டு. இப்போ நான் அதை ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா, ஸ்டொமக் எடுத்து ஸ்டொமக்கில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கட் கொடுக்கணும். அந்த கட்டு வழியாக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டாயை வந்து உள்பக்கத்துக்கு வெளிப்பக்கமாக தள்ளப்போம். மற்றபடி எல்லா இடத்தையும் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அதனால் அந்த 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 கீழே ஸ்டொமக்கில் உங்களால் தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக திட்டமான சைஸில் ஒரு விரல் அளவுக்கு நீங்கள் வந்து ஓப்பனிங் கொடுக்கணும். சென்டர் ஆஃப் த ஸ்டொமக் எடுத்து அதில் வந்து நான் இப்போ ஓப்பனிங் கொடுக்க போகிறேங்க. யூஸ்வலாக எடுக்கிற மாதிரி எடுத்து ஒரே ஒரு நூல் எடுத்து கட் பண்ணிவிட்டு அதில் கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி எடுக்க போகிறேன். கட் பண்ணி ஒரு ஸ்லிட் மாதிரி தான். இந்த பாருங்கள், இப்போ அந்த மாதிரி ஸ்லிட்டு கொடுத்தாச்சு. இல்லை, இது வழியாக தான் உள்ளே இருக்க டாயை வெளில எடுத்துகிட்டு இருக்கும். ஓகே, நான் இப்போ ஒரு பக்கத்தில் ஜாயின் பண்ணி காமிச்சிட்டேன். உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன். நீங்கள் வந்து இங்கேருந்து எஸ் டு சி ஜாயின் பண்ணிவிட்டு சி டு டி விட்டுடணும். அப்புறம் டி டு சி ஜாயின் பண்ணணும். திருப்பி அதே மாதிரி லெக்கு விட்டுட்டு உங்களுக்கு வந்து ஏ டு பாயிண்ட் இந்த பாயிண்ட் இருக்குது. அதே போல் தான் இன்னொரு பக்கத்துலேயும் எடுத்துக்கிட்டு இன்னொரு சைட் பாடி எடுத்து திருப்பி வந்து ஸ்டொமக் கூட வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான், கொஞ்சம் நிதானமாக செய்யுங்க, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இதில் திருப்பி இங்கேருந்து எடுத்து வச்சுட்டு ஓகேங்களா, பாருங்கள். ஸோ தட் ஸ்டொமக் கூட 2 சைட் பாடியும் நம்ம ஜாயின் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா, நான் கட்டிங்லேயே வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் ஏ பாயிண்ட் மேலே இருக்கிறது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் எஸ்டி இருக்குது, அதை ஜாயின் பண்ணிவிட்டு இதுதான் ஸ்டொமக். பாருங்கள், ஸ்டொமக் ஒரு பார்ட் கூட தான் ஜாயின் பண்ணணும். ஓகேவா, சைட் பாடி கூட ஜாயின் பண்ண போகிறீங்க. அது கடைசியாக நம்ம பார்த்துக்கலாம். ஸ்டொமக்கோட பார்ட்டில் எடுத்து எஸ் டு டி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லெக்குக்கு ஓப்பனிங் விட்டுட்டு திருப்பி அடுத்தது பாடியில் ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பி அடுத்தது வந்து ஓப்பனிங் வெளில விட்டுட்டு பண்ணணும். இந்த பார்ட் ஜாயின் பண்ணுவீங்களா, இதுதான் வந்து ஏற்கனவே நம்ம ஜாயின் பண்ண மாதிரி பார்ட்டு. அதுக்கப்புறம் எஸ் டு டி வந்து உங்களுக்கு லெக்குக்கு, அதை விட்டுட்டு திருப்பி அடுத்தது ஜாயின் பண்ணணும். இப்போ பாருங்கள், கால் ஜாயின் பண்ணுறத விட்டுனா அதுக்கப்புறம் திருப்பி ஜாயின் பண்ணுவோமா, திருப்பி இன்னொரு இடத்துல வந்து விட்டுட்டோமா முன்னங்காலுக்கு எஸ் டு டி, அப்புறம் டி டு ஏ ஜாயின் பண்ணும். ஆஸ் யூஷுவல் வந்து இந்த பாடியில் ஜாயின் பண்ண மாதிரி.